மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சர்க்கரை நோய், இந்த சர்க்கரையோட அளவை எப்படிங்க குறைக்கிறது? இல்ல இந்த சுகருக்கு எது பெஸ்ட்? நான் ஆல்ரெடி மெடிசன்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்கேன், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இதுல சுகர் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாவது ஹெர்பல் ரெமெடிஸ் இருக்கா? இது நம்ம ஃபாலோ பண்ணா நிச்சயமாக குறையுமா அப்படின்னா, நிச்சயமாக குறையும். ஏன்னா இந்த ரெமெடியை நிறைய பேருக்கு நான் சொல்லி அதை ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, மேம் இந்த ஏற்கனவே சாப்பிட்டுட்டு இருந்த மெடிசின்ஸ் எல்லாத்தையுமே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இத தான் மெயினா சாப்பிடுறேன். நல்ல சுகர் கண்ட்ரோலா இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு சின்ன ரெமெடி மாரி தான் இத நம்ம சொல்லுவோம். இது ஃபாலோ பண்ணுங்க சார். நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஆனா அத சாப்பிட்டு நல்ல ஒரு பலன் அடைஞ்சு கிட்டத்தட்ட 2 மாதங்கள்லயே ஏற்கனவே சுகர் டேப்லெட் போட்டுட்டு இருக்கேன், இல்ல இன்சுலின் போட்டுட்டு இருக்கேன்னா, அந்தோட டோசேஜ குறைச்சு கம்ப்ளீட்டா அந்த மெடிசின்ஸ் இல்லாம இதுலயே சுகர் கண்ட்ரோல் ஆனவங்க நிச்சயமா நெறைய பேர் இருக்காங்க. இதனோட நம்ம உடற்பயிற்சி, சின்ன சின்ன நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி செய்யறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். பெரும்பாலும் இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன? நமக்கு நரம்புகள்ல பிரச்சனை இருக்கும் இல்லைங்களா? கால் பாதங்கள்ல எரிச்சல் இருக்கிறதோ, மதமதப்பு இருக்கிறதோ, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். கால் பாதங்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அதுக்கப்புறம் கண்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் உடல்ல ஒரு சோர்வு ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். உடல் முழுவதுமே ஒரு சோர்வு ஏற்படுதுங்கன்ட்டு நெறைய பேர் சொல்லுவாங்க. உடல் சோர்வு அப்படின்னு சொல்லும்போது ஒரு டயர்ட்னஸ். சின்னதா ஒரு ஒர்க் பண்ணாலும் நமக்கு டயர்ட்னஸ் ஆகுது. அப்போ இந்த மாதிரி நம்ம உடல் தாதுக்களை வலிமைப்படுத்தி சர்க்கரை நோயும் கண்ட்ரோல் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிளான மெடிசனா. இதுவே எனக்கு தெரியாம இவ்ளோ நாள் இருந்துட்டோமே அப்படின்லாம் யோசிப்பீங்க. அதுக்கப்புறம் சரிங்க இது கூட வேற சித்தா மெடிசன் சேர்த்து சாப்பிட்டா இன்னும் நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? அப்ப மெடிசின்ஸும் நான் சேர்த்து சாப்பிடுறேன்னு சொன்னவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. அப்போ பேசிக்கா ஆல்ரெடி நம்ம என்ன சிகிச்சைகள் எடுத்துட்டு இருந்தாலும் இத ஜஸ்ட் நம்ம ஒரு ஹோம் ரெமெடி மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா, நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். இதுக்கு என்னென்ன மூலிகைகள் தேவை? ரொம்ப எளிமையான மூலிகைகள். இத நம்ம வாங்கி வச்சுட்டு தினமும் பயன்படுத்தலாம். இப்ப பொதுவா முதல்ல நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஆவாரம் பூ தேவைப்படும். ஆவாரம் பூ சர்க்கரை நோயில் ஆமாமா நான் எல்லாமே இது டெய்லி நான் கஷாயமா சாப்பிட்டுட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்வீங்க. ஆவாரம் பூ அதோட பொடிகள் நமக்கு தேவைப்படுது. உலர்ந்த ஆவாரம் பூவ பொடியாக்கி நம்ம எடுத்து வச்சுக்கணும். தனியா ஆவாரம் பூ பொடிய மட்டும் தனியா வச்சுக்கணும். மத்தது வேற என்ன நமக்கு இதுல தேவைப்படும் அப்படின்னா, வேப்பம் பூ நமக்கு தேவைப்படும். வேப்பம் பூவ பொறுத்தவரைக்கும் நெறைய நன்மைகள் நம்ம உடல்ல இருக்கு. குடல் பகுதிய சுத்தம் பண்றதுக்கும் சரி, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ரத்தத்தின் சர்க்கரை அளவ குறைப்பதற்கும் சரி, அ ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா? சுகர் பேஷண்ட்ஸ் நெறைய பேருக்கு சரும பிரச்சனைகள் இருக்கும். அரிப்பு இருந்துகிட்டே இருக்குங்க. நம்ம உடல்ல எங்க பார்த்தாலும் கருமை நிற திட்டுக்கள் திட்டு திட்டா தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் நிச்சயமா அத நம்ம இதுல குறைக்கிறதுக்கு நமக்கு வேப்பம்பூ பயன்படுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, கருந்துளசி பொடி. இந்த வேப்பம்பூவ நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கருந்துளசி பொடியும் நமக்கு தேவைப்படுது. அடுத்ததாக பார்த்தோம்னா, வில்வ இலை பொடி. இந்த 3ம் தனித்தனியா எடுத்து ஒண்ணா கலந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஆவாரம் பூ தனியா இருக்கட்டும். இது 3ம் நம்ம தனியா எடுத்து தனித்தனியா எடுத்து ஒண்ணா கலந்து எடுத்து எடுத்து வச்சுக்கணும். இது இலைகளா உங்களுக்கு கிடைச்சாலும் நிழல்ல உலர்த்தி, அத பொடி பண்ணி, டீ பவுடர் மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பெரும்பாலும் இந்த வில்வம் அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுமே பார்த்தோம்னா, போகர் சித்தர் அருளிய மகா வில்வாதி கற்பம் அப்படின்ற மருந்து சர்க்கரை நோய்க்கு நம்ம குடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப எக்ஸலன்ட்டான ஒரு மெடிசின் இந்த வில்வம் அப்படின்னு சொல்லும்போது, பல நோய்களை நமக்கு விரட்டுது. இப்போ உடல்ல வில்வம் இலைகள்ல இருந்து, மரப்பட்டையில இருந்து நெறைய மருந்துகள் சித்த மருத்துவத்துல செஞ்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி பார்க்கும்போது, வேப்பம்பூ, கருந்துளசி, வில்வம் 3 பொடிகளையும் நல்லா நம்ம ஒண்ணா சேர்த்து எடுத்து நல்லா பவுடர் ஃபார்ம்லயும் நம்ம நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்து வச்சுக்கணும். இல்ல டீ பொடி மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆவாரம் பூ தனியா இருக்கு இல்லைங்களா? இந்த ஆவாரம் பூவ டீ மாதிரி நம்ம போட்டு ரெடி பண்ணோம். 1 ஸ்பூன் ஆவாரம் பூ போட போறோம். 2 கிளாஸ் தண்ணி விட்டு ஆவாரம் பூவ மட்டும் நம்ம கஷாயம் மாதிரி ரெடி பண்ண போறோம். கஷாயம் மாதிரி ரெடி பண்ணி அத ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிடணும். இதுல ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? நம்ம இந்த வேப்பம்பூ, கருந்துளசி, வில்வம் இந்த 3 பொடிகளையும் இந்த ஆவாரம் பூ கஷாயத்துல 1/2 ஸ்பூன் போட்டு கலந்து நம்ம அப்படியே குடிக்கணும். அதனால நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். இது நல்ல ஃபைன் பவுடரா கூட ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சிலர் ஃபைன் பவுடர் ரெடி பண்ண முடியலன்னு சொல்றவங்க, இந்த சேர்த்து கஷாயம் மாதிரி நம்ம குடிச்சுக்கலாம். ஆவாரம் பூவோட சேர்த்து கஷாயம் மாதிரியும் நம்ம குடிக்கலாம். ஆனா
ஆவாரம்பூ கஷாயத்தை அனுபானமாக வைத்து, அனுபானம் அப்படின்னா இதுல கலந்து சாப்பிடக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஆவாரம்பூ கஷாயத்தை அனுபானமா வைத்து இந்த 3 மூலிகையும் நல்ல பொடியாக்கி இதனோட போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு கலந்து குடிக்கும்போது நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்குது. ஏற்கனவே நீங்க வந்து நிறைய பேர் இந்த மாதிரி சுகர் இருக்கக்கூடியவங்க வெந்தயம் சாப்பிட்றதோ இல்ல கருஞ்சீரகம் ஓமம் சாப்பிட்றது இந்த மாதிரி ஹேபிட் இருக்கும். அதனோட சேர்த்தே இதையும் நம்ம சாப்பிட்டு பாருங்க. நிச்சயமாக நம்ம சுகர் லெவல் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியா நம்ம கிடைக்கக்கூடியதுதான். இது எத்தனை நாட்கள் குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 1 மாதம் இது ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த்துக்கு அப்புறம் திரும்ப பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்க. எவ்வளவு நமக்கு ரிசல்ட் இருக்கு அப்படின்ட்டு. திரும்பவும் நெக்ஸ்ட் மந்த் இது வந்து கண்டினியூஸா நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம். இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது HbA1c லெவல் டெஸ்ட் பார்த்தோம்னா நிச்சயமாக நம்ம பிளட் சுகர் லெவல் நல்லாவே குறைஞ்சிருக்கும். குடிக்க குடிக்க ஒரு 2 வீக்ஸ்ல நமக்கு உடல்ல என்னென்ன மாற்றங்கள் தெரியுது அப்படின்னா, ஓகே முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சோர்வா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஒர்க் பண்ணி இவ்வளவு தூரம்லாம் என்னால போக முடியாது அப்படின்னு சொல்றது, ரொம்ப சோர்வா இருக்கிறது நிலைமை மாறி முகத்துல வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலைமை வந்து தெரியும். ரிலாக்ஸாவும் ரொம்ப ரிலாக்ஸாவும் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இதை வந்து ரெகுலரா காலை மாலை 2 வேளையும் சாப்பிடலாம். காலையில வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னாடி சாப்பிட்டா ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். ஒரு 8:30 மணி அந்த மாதிரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவை எடுத்துக்கலாம். இதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சாப்பிட்டுட்டு இல்ல காலையிலே நீங்க குடிச்சிட்டு இல்ல வாக்கிங் போறீங்க, சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் செய்றீங்கனாலும் செய்யலாம். சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேர் உடல் பருமன் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எக்ஸஸா அதிகமாக இருக்கக்கூடிய உடல் பருமனை குறைப்பதற்கு நமக்கு இது வந்து பெஸ்டா பயன்படுதுன்னு சொல்ல நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மெடிசன்ல இதுல இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே அதிகமான ஃபைபர் கண்டென்ட், இதுல இருக்கக்கூடிய ஆல்கலைட்ஸ் வந்து பார்த்தோம்னா பிளட் சுகர் லெவலை குறைக்கும், பேன்க்ரியாஸ் வந்து இன்சுலினோட செக்ரேஷனை அதிகமாக்கும். ஸோ இதை வந்து கரெக்டா நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம உடல்ல எத்தனை வருடத்திற்கு முன்னாடி நமக்கு வந்து பிளட் சுகர் லெவல் அதிகமாக இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இது நமக்கு பயன்படுதுன்னு சொல்லலாம். இதை வந்து இப்போ ஒரு டைம் நம்ம ரெடி பண்ணி வச்சோம்னா ஒரு 2 மாதங்கள் வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அப்பப்போ இதை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணிக்கிட்டோம்னா பிளட் சுகர் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து உடல் வந்து பழைய மாதிரியான ஒரு நிலைக்கு, பழைய மாதிரி நம்ம எப்படி ஆரோக்கியமா ஒரு ஸ்டாமினா அதிகமா இருந்துச்சோ அந்த மாதிரி நம்ம இருந்துக்கலாம். ஸோ இது சாப்பிட்றதுனால நமக்கு பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வயிறு சுத்தமாகுது முதல் பாயிண்ட். நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கும், மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும், அது சரியாகுது. தோல்ல ஏற்படக்கூடிய அரிப்புகள் சரியாகும். சர்க்கரை நோயால் வரக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸோ டயபெட்டிக் ரெட்டினோபதி கண்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகளோ இல்ல நியூரோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கால் நரம்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளோ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப எளிமையான குறிப்பு தான் இது. இதனோட சேர்த்து நம்ம வந்து பிற மருந்துகள் நாவல் கொட்டை சூரணமோ இல்ல நம்ம வந்து ஆவரை குடிநீரோ நம்ம பயன்படுத்தும் போது நிச்சயமாக சர்க்கரையோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும்னு நினைக்கிறேன். இந்த பதிவுல ரொம்ப எளிமையாக சர்க்கரை நோய் குறைப்பதற்கான வழிமுறை என்ன, அனுபவ ரீதியாகவும் நிறைய பேர் பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கொடுத்ததை பத்தி தான் இப்ப பார்த்திருக்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.